பொதுமக்களை வாக்காளர் பெருமக்களை பெரியவர்களும் தாய்மார்களும் மறந்துடாதீங்க. உங்கள் சின்னம் உதயசூரியன் சின்னம். உதயசூரிய சின்னத்திலே வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றியை தேடித்தாருங்கள் என கேட்டு நம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பிரச்சார வாகனத்தில் நின்று கொண்டு நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய வெற்றி வேட்பாளரான சி.வி. கணேசன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றியை தேடித்தாருங்கள் மக்களை என அன்போடு கேட்டுக் கொள்கிற வாக்காளர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, மறந்துடாதீங்க. உங்கள் சின்னம் உதயசூரியன் சின்னம். நம்முடைய மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வெற்றி சின்னமான உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து ஒரு மகத்தான வெற்றியை தேடித்தாருங்கள் மக்களை என அன்போடு கேட்டு உங்கள் மத்தியிலே நம் கழக பொதுச் செயலர் பெரியார்களே, தாய்மார்களே, திட்டக்குடி தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களே, பொதுமக்களே, என் தாய் குலங்களே, முதல் கண் உங்களுக்கு அனைவருக்குமே முதல் கண் பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வால்யூம் 10ல சவுண்ட் வைங்க. ஸ்பீக்கர் சவுண்ட் வை. சரியில்லை. ஸ்பீக்கர் சவுண்ட் வைப்பா. ஃபுல்லாவே வால்யூம் ஃபுல்லா வைப்பா. ஏன்னா இவ்வளவு பெரிய கூட்டத்துல நான் பேசுறத கேட்கணும்ல, அப்ப வால்யூம் கூட வைங்க. பெரியோர்களே, தாய்மார்களே, திட்டக்குடி தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களே, பொதுமக்களே, தாய் குலங்களே, உங்கள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி எனது பணிவான வணக்கங்களை, நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திட்டக்குடி தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் சி.வி. கணேசன் அவர்களுக்கு வெற்றி சின்னமாம் உதயசூரியன் சின்னத்திலே வாய்ப்பு கொடுத்து மகத்தான வெற்றியை இந்த தேர்தலிலே நீங்கள் அனைவரும் தர வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் பார்த்து நான் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். அண்ணன் சி.வி. கணேசன் அவர்கள் திட்டக்குடி தொகுதியில 4 முறை வென்று இந்த முறை 5வது முறையாக வெல்வதற்கு அவருக்கு நீங்கள் வாய்ப்பு தரணும் சொல்லி நான் கேட்கிறேன். அண்ணன் சி.வி. கணேசன் அவர்கள் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இந்த திட்டக்குடிக்கு அவர் செய்த பணிகள் ஏராளம். அந்த வகையில இந்த முறை வெற்றி பெற்று நம்ம திட்டத்துக்குடி மக்களுக்கு உழைப்பதற்கு, உங்களுக்காக சேவை செய்வதற்காக, நம்ம திட்டக்குடியை சிறந்த முறையிலே கொண்டு வருவதற்கு நீங்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன். அந்த சின்னத்துல 2வது நம்பர் எண், அந்த வாக்கு சாவடிக்கு போனவனே 2வது நம்பர் எண் உதயசூரியன் சின்னத்துல சி.வி. சண்முகம் அவர்களுக்கு, சி.வி. கணேசன் அவர்களுக்கு நீங்கள் அனைவரும் என்ன சின்னம்? உதயசூரியன். அவர் அதற்கு நீங்கள் வாய்ப்பு தர வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் பார்த்து கேட்டுக்கிறேன். கேப்டன். ஓகே. சரி. கேப்டன் தான். ஓகே, நன்றி. ஓகேப்பா. நம்ம கேப்டன் எங்க போல நம்ம கூட தான் இருக்காரு. நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம கேப்டன் நம்ம கூட இருக்கிறார். நம்ம ரத்தத்துல இருக்கார், நம்ம உயிர் மூச்சுல இருக்கார். நம்ம கேப்டன் நம்ம கூட தான் இருக்கார். ஆமா, நம்ம கேப்டன் எப்படி நல்லவரோ அதே மாதிரிதான் கணேசனும் சொக்க தங்கம், நல்ல மனிதர், ஏழ்மை மக்களை விரும்பக்கூடியவர், அடிப்படை மக்களோடு சேர்ந்து உழைக்கக்கூடியவர், எளிமையானவர், இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு என்று தலைவர் சொன்னது போல
மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு நல்ல வேட்பாளர் அண்ணன் சிவி நம்மளுடைய அண்ணன் கணேசன் அவர்கள். திட்டக்குடியில நீங்கள் அனைவரும் அவருக்கு இந்த வாட்டி வாய்ப்பு கொடுத்து மதசார்பற்ற வெற்றி கூட்டணியினுடைய வெற்றி வேட்பாளராக அண்ணன் கணேசன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாய்ப்பு கொடுத்து மகத்தான வெற்றியை என் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் அனைவரும் தர வேண்டும் என்று உங்க எல்லாருமே பார்த்து நான் கேட்டுக்கிறேன். அவர் எண்ணற்ற திட்டங்களை இந்த திட்டக்குடிக்கு செஞ்சிருக்காரு. எல்லா இடத்துலயும் நான் பட்டியலிட்டுக்கிட்டு தான் வர்றேன். 2 வழி சாலைய 4 வழி சாலையா மாத்திருக்காரு. மிக பெரிய குளத்தை தூர்வாரி இருக்காங்க, வெலிங்டன் குளத்தை. அது மட்டும் இல்லை, எங்கெல்லாம் ரேஷன் பொருள் இல்லையோ உங்க ரேஷன் பொருள் அந்த திட்டக்குடி பேரூராட்சியை நகராட்சியாக மாற்றி எல்லா இடத்திலும் தார் சாலைகளை அமைத்து சிமெண்ட் சாலைகளை அமைத்து மிக சிறந்த முறையில அவர் உங்களுக்காக பணியாற்றி இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். இது போன்ற எண்ணற்ற திட்டங்கள், அதே மாதிரி அங்கன்வாடிகள், அது மட்டும் இல்லை அரசு ஆஸ்பத்திரி, மேம்பாலங்கள், உயர்மட்ட பாலங்கள், 4 வழி சாலை, எல்லா கிராம சாலைகளையும் சிமெண்ட் சாலைகளும் தார் சாலைகளும் அமைத்து திட்டக்குடியில 1500 கோடி ரூபாய் செலவுல மிக சிறந்த முறையில பணியாற்றி திட்டக்குடி தொகுதியை அவர் முன்னேற்றியிருக்கிறார். இந்த முறை அவர் வெற்றி பெற்று வந்து கொடுக்கின்ற வாக்குறுதி உங்களுக்கு பொறியியல் கல்லூரி அமைத்து தரப்படும் என்று அண்ணன் சொல்லியிருக்கார். ஒரு என்ஜினியரிங் காலேஜ் இந்த திட்டக்குடியில மாணவர்கள் படிக்க என்ஜினியரிங் காலேஜ். அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு வேலை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க தொழிற்சாலைகளை அமைத்து தரப்படும் என்பதையும் அண்ணன் அவர்கள் வாக்குறுதியா கொடுத்திருக்காரு. அதே மாதிரி அண்ணன் ஸ்டாலின் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியில என் தாய் குலங்களை பெண்களே நல்லா சிந்திங்க, பொங்கலை ஒட்டி உங்களுக்கு எல்லாம் 8000 ரூபாய் கொடுத்தாச்சு. இந்த முறை வெற்றி பெற்று அண்ணன் கணேசன் வந்தவுடனே உங்க அத்தனை பேருக்குமே 8000 ரூபாய்க்கு கூப்பன். அந்த 8000 ரூபாயில உங்களுக்கு மிக்சி, ஃபேன், கிரைண்டர் எல்லாம் வழங்கப்படும். அது மட்டும் இல்லை, மாதம் 1000 தரப்பட்டது இனிமேல் 2000 அந்த உரிமை தொகை வழங்கப்படும். அதே மாதிரி கிராமங்கள்ல 100 நாள் வேலை வாய்ப்பு 150 நாளாக உயர்த்தி தரப்படும். நெல்லுக்கும் அதே மாதிரி கரும்புக்கும் உரிய விலை நிச்சயமாக உங்களுக்காக செய்து தரப்படும். பால் கொள்முதல் 1 லிட்டருக்கு 5 ரூபாய் உயர்த்தி தரப்படும். மாணவர்களுக்கு லேப்டாப், இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் மாதம் 2000. யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ 10 லட்சம் பேருக்கு புதிய வீடுகள். அது மட்டும் கிடையாது, மருத்துவமனையில காப்பீட்டு திட்டம் எல்லா மக்களுக்கும் கிடைக்க செய்வோம் என்பதை சொல்கிறேன். மதசார்பற்ற வெற்றி கூட்டணி, தமிழ்நாடு மக்கள் விரும்பும் கூட்டணி, மக்கள் போற்றும் கூட்டணி மகத்தான வகையில வெற்றி பெற்று அண்ணன் ஸ்டாலின் 2வது முறை ஆட்சி அமைக்க போவது உறுதி என்பதை இந்த நேரத்தில் சொல்ற. அந்த வகையில் திட்டக்குடியும் நமது வெற்றி தொகுதியாக நீங்கள் மாற்றி தர வேண்டியது உங்களுடைய கடமை என்பதை யாருமே மறந்துவிடக் கூடாது. இந்த திட்டக்குடி ஏற்கனவே நம்ம தேமுதிக வென்ற தொகுதி தான் திட்டக்குடி. இது எப்பவுமே உங்க எல்லாருடைய அன்பால் அண்ணன் கணேசன் அவர்களுக்கு கூட்டணி தர்மத்தை மறித்து என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவருக்கு நீங்கள் என்ன சின்னம், எத்தனாவது நம்பர் பட்டன் யாருக்கு போட போறீங்க? உங்கள் சின்னம் எத்தனாவது நம்பர் பட்டன்? அண்ணன் கணேசன் அவர்களுக்கு உதயசூரியன் உதயசூரியன் உதயசூரியனுக்கு 2வது நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பு கொடுத்து மகத்தான வெற்றியை நீங்கள் எல்லோரும் தரணும்னு கேட்டுக்கிறேன். வெற்றியை தருவீர்களா? உதயசூரியனை வெற்றி பெற செய்வீர்களா? அண்ணன் கணேசனை வெற்றி பெற செய்வீர்களா? உங்கள் சின்னம் கேட்கல கேட்கல கேட்கல. உங்கள் சின்னம் உங்கள் சின்னம் உங்கள் சின்னம் இந்த தொகுதியின் சின்னம் உதயசூரியன். அண்ணன் கணேசன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல 2வது நம்பர் பட்டனுக்கு நீங்கள் வாய்ப்பு தரணும். நாளைக்கு இந்நேரம்
தேர்தல் பரப்புரை முடிஞ்சிடும். ஒரு நாள் தான் கேப். 23ஆம் தேதி எல்லாரும் காலையிலேயே போயிருங்க, ஓட்டு போடுங்க. உங்க மைண்ட்ல இருக்க வேண்டிய சின்னம் திட்டக்குடியை பொறுத்த வரைக்கும் உதயசூரியன் உதயசூரியன் உதயசூரியன். அண்ணன் கணேசன் அவர்களுக்கு வெற்றியை தரணும். அண்ணன் சி.வி. கணேசன் அவர்கள் வெற்றி பெற்று இந்த தொகுதிக்கு இன்னும் ஏராளமான பணிகளை செய்ய இருக்கிறார். அத்தனை பேருடைய ஆதரவோடு நிச்சயமாக இந்த முறை அண்ணன் கணேசன் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் எல்லோருமே முடிவெடுங்க. இந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சிபிஎம், சிபிஐ, அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி, மதிமுக, இஸ்லாமிய கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு மகத்தான கூட்டணியை நாம் அமைத்திருக்கிறோம். இந்த வெற்றி கூட்டணி நிச்சயம் ஆட்சி அமைக்க போகிறது. கொடுத்த வாக்குறுதிகளை உங்களுக்கு நிறைவேற்ற இருக்கிறோம். எனவே சிறப்பாக சிந்தியுங்கள், வாக்களியுங்கள். அண்ணன் செஞ்ச பல்வேறு திட்டங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன என்ன சொல்றீங்க? கேட்கலையாப்பா? சரி, கேப்டன் தான், நம்ம கேப்டன் நம்ம கூட தான் இருக்காரு, எங்கும் போல. சரியா? நம்ம கேப்டன் நம்ம கூட தான் இருக்கிறார். எதுக்கும் நீங்க கவலைப்படக்கூடாது. ஓகேவா? நம்ம கேப்டன் நம்ம கூட தான் இருக்காரு. பாரு பாரு, எங்க இருக்காரு கேப்டன்? பாருங்க, நம்ம தலைவர் நம்ம கேப்டன் நம்ம கூட தான் இருக்காரு. அதனால நான் என்ன சொல்றேன், நம்ம தலைவர் மாதிரி தான் நல்லவர் அண்ணனும். சரியாப்பா? நம்ம சி.வி. கணேஷ் அண்ணனும் நல்லவர். அதனால அவருக்கு நீங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்து ஓட்டு போடணும். சரியா? கூட்டணி தர்மத்தை மதிப்பீர்களா? அண்ணன் சி.வி. கணேசனுக்கு வாய்ப்பு தருவீர்களா? அனைவரும் சேர்ந்து அவரை வெற்றி பெற செய்வீர்களா? அவரது வெற்றி உங்களது வெற்றி தானே? அண்ணன் வெற்றி உங்கள் வெற்றி தானே? நம்ம தலைவருக்கு கொடுக்கின்ற மரியாதைப்படி அவருக்கு வெற்றியை தருவீர்களா? நம்ம கேப்டனுக்கு தருகின்ற மரியாதைப்படி அண்ணனை வெற்றி பெற செய்வீர்களா? நாம் கேப்டனுக்கு கொடுக்கின்ற இந்த சபதத்தை கேப்டன் முன்னாடி வைப்போம். அண்ணன் சி.வி. கணேசனையும் வெற்றி பெற செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் நாம் உறுதிமொழியாக எடுத்துக் கொள்வோம் என்பதை உங்ககிட்ட சொல்றேன். அதனால உறுதியாக அண்ணன் சி.வி. கணேசன் வெற்றி பெறுவார், உங்களுக்கெல்லாம் வாய்ப்பு தருவார் என்று கேட்டுக்கொண்டு என்னை வரவேற்க வந்த அனைவருக்கு இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நமது வெற்றி சின்னம் உதயசூரியன், 2வது நம்பர் பட்டன் அண்ணன் சி.வி. கணேசனுக்கு வாய்ப்பை தாருங்கள். அண்ணன் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். அண்ணன் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். அண்ணன் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.